ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3/3 கியூபை எப்படி நம்ம ஈஸியாக 4 ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. எப்படி நம்ம ஃபஸ்ட் கலர் சேர்க்குறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணி நம்ம சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு ரெட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். எந்த கலர் சென்டரில் இருக்கோ அதை தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம ரெட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேர்ப்போம். இதை திருப்பி விட்டு அங்கே போயிடும். இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுருவோம். இங்கே 3 இருக்குது, அதனால நம்ம திருப்பி விட்டு இது இங்கே போகிறதுக்கு அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம வாங்க அதை நம்ம பார்ப்போம். அதுதான் இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். சரி வாங்க, இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா எப்படி போகிறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இங்கே இருக்கிறது இங்கே கொண்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு சென்டர்னால நம்ம எங்கிட்ட வேணால் ஒழிச்சு வச்சுக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கிட்ட நான் ஹைட் பண்ணிவிட்டு எதை சேர்க்க அந்த சென்டரை மட்டும் கீழே இறக்கி அந்த ஒழிச்சு வச்ச கொண்டு இதை மேலே ஏற்றிடுவோம். பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறது இங்கே போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த சென்டருக்கு சேர்ந்துருக்கு, அதனால நம்ம விட்டுட்டு இந்த சென்டருக்கு போகிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போனா நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ வேறு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். வேறு இங்கே இருக்குது, வாங்க நம்ம எப்படி சேர்த்துவோம் பார்த்துவோம். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு நேராக கொண்டு வந்துடுவோம். இதை இங்கே போகிறதுக்கு அதுக்கு அதே மாதிரி ஐடென்டி ஃபார்முலா தான். இது ரைட் சைடு, அதனால் நம்ம லெஃப்ட் சைடு அதை ஹைட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம இதை கீழே இறக்கிடுவோம். இதை ஒழிச்சு வச்ச கொண்டு நம்ம மேலே ஏற்றிடுவோம். இப்போ நம்ம சேர்ந்துடும். இன்னும் 2 கலர் தான், அந்த 2 கலர் கீழே இருந்தால் இப்போ நம்ம அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இதை கீழே இறக்கி 2 வாட்டி சுற்றி இதை மேலே ஏற்றிடுவோம். இப்போ அது இங்கே வந்துடும். இப்போ நம்ம இதை இங்கே சேர்த்துருவோம் ஹைட் பண்ணி. இது லெஃப்ட் சைடுனால நம்ம ரைட் சைடு ஹைட் பண்ணலாம். ஹைட் பண்ணி இதை கீழே இறக்கி இதை கொண்டு இதை மேலே ஏற்றிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு இன்னொரு காயினு கீழே தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம அதை கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கு நேராக கொண்டு வந்துக்கிடுவோம். அதை அப்படியே நம்ம கீழே இறக்கி ஒரு 2 வாட்டி சுற்றிட்டு இதை நம்ம மேலே ஏற்றிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு நேராக கொண்டு திரும்ப இது லெஃப்ட் சைடு தான், ஆனால் நம்ம ரைட் சைடு ஹைட் பண்ணி இதை கீழே இறக்கி இதை நம்ம ரெட்டை கொண்டு இதை சேர்த்துருவோம். நம்மளுக்கு க்ரீன் நம்மளுக்கு டெஃபினட்டாகவே சேர்ந்து தான் இருக்குது, அதனால் நம்ம வேறு கலர் சூஸ் பண்ணி சேர்ப்போம். இந்த கலர் இங்கே கொண்டு போகிறதுக்கு நம்ம ரெண்டையுமே இப்போ நம்ம இந்த கலர் இங்கே போகிறதுக்கு இதை கீழே இறக்கி நம்ம ஃபஸ்ட் ரோ தான் சேர்க்க போகிறோம், அதனால் இதை கீழே இறக்கி இதை திருப்பி இதை மேலே ஏற்றிடுவோம். அதுக்கப்புறம் இது இங்கே வந்துடும். இது இங்கே போகிறதுக்கு இதை நம்ம சென்டர்னால எங்கிட்ட வேணால் ஹைட் பண்ணி இதை கீழே இறக்கி நம்ம எங்கிட்ட வச்சு அதை கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த ரெட்டை சேர்த்துருவோம். ரெட்டை சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த எல்லோ அதே ஃபார்முலா தான், இதை கீழே இறக்கி இதை எங்களுக்கு திருப்பி இதை மேலே கொண்டு போயிடுவோம். அது மாதிரி இந்த இதை அங்கே கொண்டு போயிடுவோம். இதுக்கு இதை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட்டை நம்ம சேர்த்துருவோம். ரெட்டை சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் இது இங்கே போகணும், இது இங்கே வரணும். அதே ஃபார்முலா தான். அதே ஃபார்முலாவை நம்ம போயிட்டால் சேர்ந்துடும். நம்ம அந்த ரெட்டை சேர்த்துடலாம். ஹைட் பண்ணி தான் இருக்குது, அதனால் நம்ம இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ரோ எப்படி சேர்க்குறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ அந்த க்ரீன் அண்ட் ஒயிட், அந்த க்ரீன் அண்ட் ஒயிட் இங்கே வரதுக்கு இப்போ நம்ம லெஃப்ட் சைட் ரைட் சைடு சேர்க்கணும், அதனால் லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணிட்டு இதை கீழே இறக்கி இதை எங்களுக்கு திருப்பி இதை மேலே ஏற்றுருவோம். அதுக்கப்புறம் இந்த ரெட் இங்கே போகிறதுக்கு நம்ம அதே ஃபார்முலா தான், ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். இதை லெஃப்ட் சைடு ஆனால் ரைட் சைடு ஹைட் பண்ணி இதை கீழே இறக்கி இதை பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, அது சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இது எல்லோ அண்டு ப்ளூ. இப்போ நம்ம அதே ரைட் சைடு அப்படின்னா லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணி இதை கீழே இறக்கி இதை எங்களுக்கு திருப்பி இதை மேலே ஏற்றுவோம். அதே ஐடென்டிக் ஃபார்மில் போட்டு இதை இந்த ரெட்டை இங்கே கொண்டு வந்துடுவோம். வந்துட்டா நம்ம சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இது எங்கே இருக்குது, இந்த கலர் ஒயிட் அண்டு க்ரீன் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒயிட் அண்ட் க்ரீன் இங்கே இருக்குது, அதுக்கு இது ரெண்டும் இங்கே போகணும், இது இங்கே வரணும். அதுக்கு இதை கீழே இறக்கி இதை எங்களுக்கு திருப்பி இதை மேலே ஏற்றிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ரெட்டை நம்ம சேர்த்துருவோம் ஐடென்டிக் ஃபார்முலா போட்டு. இது கீழே வந்திருக்கும், இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா.
இனி திரும்ப இதை இங்கே நம்ம கொண்டு போயிடலாம். ரைட்டு, இதை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு க்ரீன் அண்ட் எல்லோ இங்கே வந்துடுச்சு. நம்ம அதே ஃபார்முலா போட்டு நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் கீழே ப்ளஸ் சிம்பிள் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே டி சிம்பிள் கொண்டு வரணும். வாங்க, இந்த ப்ளஸ்ஸை இந்த ப்ளஸ்ஸு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த டி கொண்டு வரணும். இந்த ப்ளஸ் சிம்பிள் கொண்டு வரதுக்கு இந்த ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதை வாங்க நம்ம எப்படி போடணுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்படி வச்சுருக்கு, இப்படி நம்மளுக்கு லைன் இருக்குது, பார்த்துருவோம். கீழே இறக்கிடுங்க ஜேக்கு, இதை கீழே இறக்கி இதை இங்கிட்டு திருப்பி இதை கீழே இறக்கி அந்த ரெட்டை நம்ம ஒழிச்சு வச்சோம், அந்த ரெட்டை அங்கிட்டு பண்ணோம்ல அதை சேர்த்துட்டு மேலே ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட்டையும் மேலே ஏற்றிடுங்க. நம்மளுக்கு ஒரு குட்டி ஜே மாதிரி இருக்கும். அதை நம்மளுக்கு நேராக வச்சுட்டு இங்கிட்ட ஒரு திரும்ப ஜே ஃபார்முலா போடுங்க. ஃபார்முலா போட்டால் இங்கே ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கும். அப்போ நம்ம திரும்ப டி சிம்பிள் தான் கொண்டு வரணும். டி சிம்பிள் கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு கார்னர் ஃபார்முலான்னு இருக்குது, அது ஒன் சைடு கார்னர் ஃபார்முலா தான் நம்ம போடணும். அது வாங்க எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம பண்ணிவிட்டு இது வந்து இங்கே போகிறது, இது வந்து இங்கே இருக்கும், அதே கார்னர் ஃபார்முலா தான். இது கீழே இறக்கி இது 2 வாட்டி ரைட் சைடு சுற்றி இதை மேலே ஏற்றிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரைட் சைடு சுற்றி இதை கீழே இறக்கி அந்த ரெட்டை நம்ம சேர்த்து வச்சு இதை கொண்டு வந்துடுவோம். அப்புறம் இதுவும் சேர்ந்துச்சு, எல்லாமே நம்மளுக்கு டி சிம்பிள் வந்துச்சு. இன்னும் இந்த கார்னர் மட்டும்தான், அது எப்படி செக்குன்னு வாங்க நம்ம பார்ப்போம். அந்த கார்னருக்கு வந்து இந்த ஒயிட் இருக்கணும், இந்த இடத்துல ஒயிட்டு, அடுத்து க்ரீனு, அடுத்து ஆரஞ்சு. இது நம்மளுக்கு இல்லை, அதனால் நம்ம மாற்றிடுவோம். தப்பாக இருக்குது, இதுவும் தப்பாக தான் இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு தப்பாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு எல் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, அதை வாங்க நம்ம போட்டுருவோம். கீழே இறக்கி இப்படி திருப்பி இதை கீழே கொண்டு வந்து இதை இப்படி பண்ணி இதை மேலே ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட்டை கொண்டு வந்து இதை மேலே ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் டி சிம்பிள் கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம பார்ப்போம். இது தப்பான காயின், இது கரெக்டான காயின், இதுவும் தப்பு, இது தப்பு, எல்லாமே நம்மளுக்கு தப்பு. இங்கே தான் நம்ம கரெக்டான காயின். அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு வச்சு அதை லெஃப்ட் சைடு கரெக்டான காயினை லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு எல் வருவோம். அதே ஃபார்முலா தான் இப்போ நம்ம எல் போட்டோம்ல, அதே ஃபார்முலாவை நம்ம இப்போ போட்டுருவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டி சிம்பிள் அப்படியே கொண்டு வந்துங்க. இது கரெக்டான காயின், இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, எல்லாமே கரெக்டு. இப்போ நம்ம அதுக்கு கார்னர் ஃபார்முலா 2 சைடு கார்னர் ஃபார்முலா போடணும். வாங்க அது எப்படி போடணும் பார்த்தோம். ஃபஸ்ட்டு 1 சைடு கார்னர் ஃபார்முலா போடணும். சைடு கார்னர் ஃபார்முலா நம்ம டி சிம்பிள் கொண்டு அதுக்கு போட்டோம்ல, அதே இதை போட்டுட்டு திரும்ப இங்கிட்டும் போடணும். இங்கிட்டு கீழே இறக்கி இதை இங்கிட்டு சுற்றணும் 2 தடவை. அதுக்கப்புறம் மேலே ஏற்றி இதை இங்கிட்ட ஒரு தடவை சுற்றி இதை கீழே இறக்கி பண்ணி போட்டுருங்க. இந்த கலர் செஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கிட்டு போடுங்க. 2 சைடு கார்னர் ஃபார்முலா தான், அதே நம்ம 2 சைடு கார்னர் ஃபார்முலா போட்டுருவோம். கார்னர் ஃபார்முலா போட்டு எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.